ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி தலைவர் ஹேமந்த் சோரன் மீண்டும் முதலமைச்சராக ஆட்சியமைக்க உரிமை கோரி ஆளுநரிடம் கடிதம் வழங்கியுள்ளார். நில மோசடி தொடர்பான சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கடந்த ஜனவரி மாதம் கைது செய்யப்பட்டார். முன்பாக கைது பற்றிய தகவல் கிடைத்ததும் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். சிறையில் இருந்த ஹேமந்த் சோரனுக்கு கடந்த வாரம் ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. இந்த நிலையில் முதலமைச்சராக இருந்து வந்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் மூத்த தலைவர் சம்பாய் சோரன் பதவியை ராஜினாமா செய்தார். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதாதளம் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்எல்ஏக்கள் பங்கேற்ற கூட்டத்தில் ஹேமந்த் சோரனை முதலமைச்சராக தேர்வு செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனையடுத்து ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனை நேரில் சந்தித்த ஹேமந்த் சோரன் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அப்போது சம்பாய் சோரன் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் உடன் இருந்தனர். नहीं, निश्चित तौर पर हमारे वर्तमान मुख्यमंत्री चंपाई सोरेन जी ने इस्तीफा दिया है। नए नेता के रूप में हम लोगों ने हमारे पूर्व मुख्यमंत्री आदरणीय हेमंत सोरेन जी का चुनाव किया था इंडिया गठबंधन ने, और वो समर्थन की हम लोगों ने कॉपी जो है महामहिम को दी है। अब महामहिम से उम्मीद और आग्रह है कि वो जल्दी से जल्दी नई सरकार के गठन के मार्ग को प्रशस्त करें। ஹேமந்த் சோரன் கோரிக்கையை ஏற்று ஆட்சி அமைக்க வருமாறு ஆளுநர் அழைக்கும் பட்சத்தில் இன்றே அவர் முதலமைச்சராக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜார்க்கண்டில் இன்னும் சில மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. ஹேமந்த் சோரனின் தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சிகள் தேர்தலை சந்திக்க உள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.